எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். நான் உங்கள் மணிவண்ணன். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சேனல். நான் உங்கள் மணிவண்ணன். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கம்ப்யூட்டர் லான்ச்சரை பற்றி தான். மொபைலில் சூப்பரான டெஸ்க்டாப்பை கொண்டு வர ஆப்பு இதுதான். இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். எம்பி கூட அதிகமாக இல்லை, 9 எம்பி தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணோன்னா பர்மிஷன் கேட்கும். ஹலோ கொடுத்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இது எப்படி இருக்கும், இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைட் பண்ணோம். அது எல்லாத்தையும் படித்து பார்த்துங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்து போயிடுறேன். இப்போ உள்ள டன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ட்ரைவோட நேம் கேட்குது. நம்ம தமிழ் சேனல்னு கொடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு ஹலோ கொடுக்குறதா கொடுத்துருங்க. நான் கொடுத்துக்கிறேன். நான் இனிமேல் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய பிசி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் லான்ச்சரை 10 யூஸ் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணி ஹலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெளில வந்தோம்னா விண்டோஸ் 10 மாதிரியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்திங்கன்னா ஏரோப்ளேன் மோடு, ஒய்ஃபை, ப்ளூடூத், ஃப்ளாஷ் லைட்டு, ஆட்டோ பவர் ஆன் ஆஃப், டேட்டா, ரெக்கவரி க்ளீனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடு பார்த்துங்க அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் காட்டும். அதாவது டவர் சிம்பிள், ப்ளூடூத்து, வால்யூம், பேட்ரி பேக்கப்பு. இப்போ விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே போல் தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இதை வெர்டிகலாக தான் வைக்க முடியுமா, ஹரிசாண்டராக வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் 100% அதை வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட செட்டிங்ஸ் போய்க்குது. ஓகேங்களா. விண்டோஸ் 10 எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரியே ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளில வந்துடலாம். இதில் விண்டோஸ் 10 மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் ஏகப்பட்ட லான்ச்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மெமரி கார்டும் ஃபோன் மெமரி ஸ்டோரேஜும் காட்டும். விண்டோஸ் 10 எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இதில் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது இல்லையா. இங்கே நம்ம டெஸ்க்டாப்பில் எப்படி ரைட் கிளிக் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே சைடில் ஓப்பன் ஆகும் எல்லாமே. இதில் உள்ளதெல்லாம் படித்து பார்த்துங்க. நான் இப்போ தீம்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரே அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட தீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துங்க. விண்டோஸ் 10 டிஃபால்ட்டாக இருக்குது. கேலக்ஸி S9 கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 7, பிக்சல் 3, நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டாப்பஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7, ஐஃபோன் X கூட இருக்குது, ஐஃபோன் 11 தீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆண்ட்ராய்டு பி கூட இருக்குது, ஆண்ட்ராய்டு பி கூட இருக்குது. இதில் ஆல்தான் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வருஷமுமே பார்த்துக்கலாம் நீங்கள். இதை ஒரே அப்ளிகேஷன் தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் இப்போ விண்டோஸ் 7க்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். கொடுத்தோன்னே எஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ வெளில வந்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியுது நம்மளால். இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கிளியர் ஆட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டு விடுங்க. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல். 5 from மணிவண்ணன்.